Hello everyone. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்கூலுக்கு கொண்டு போகிற மாதிரி க்யூட்டான ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். வீட்டிலே வந்து ரைட்டிங் பேட், புக் மார்க், ஸ்கேல் இது எல்லாமே நம்ம வந்து ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போக முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு க்யூட் ஸ்டேஷ்னரி ஐட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரைட்டிங் பேட் தான் ரெடி பண்ணேன். அதுக்கு இந்த மாதிரி ஓல்டு புக்கில் இருக்கிற அட்டையை எடுத்து என்கிட்ட கிங் சைஸில் தான் வந்து நோட் இருந்துச்சு. நீங்கள் லாங் சைஸ் கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இதை ஃபுல்லாகவே வந்து சார்ட் பேப்பரால் கவர் பண்ணி எடுத்துக்கிறேன். பேப்பர் A4 ஷீட் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா எக்ஸாம் பேடுக்கு முக்கியமானதே வந்து அந்த கிளிப்பு தான். அதுக்கு வந்து கார்ட்போர்டில் கிளிப்பு மாதிரியே நான் வந்து வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துட்டு அதுலேயும் வந்து ஃபுல்லாக கலர் பேப்பரை கவர் பண்ணி நார்மல் பேப்பர் எடுத்து இந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கணும். இதே மாதிரி ஒரு 4-5 பேப்பர் சேர்த்து நம்ம ரோல் பண்ணால் தான் நம்மளுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதுக்கப்புறமா அந்த கிளிப் சைஸில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறதுக்கு நடுவில் வந்து இந்த பேப்பரை ஒட்டி விட்டுக்கணும். அதுக்கப்புறமா இந்த 2 கார்ட்போர்டையும் சேர்த்த மாதிரி ஒரு ரப்பர் பண்டை நல்லா டைட்டாக நம்ம மாட்டி விட்டுக்கணும். அப்போ வந்து நம்மளுக்கு ஒரு ஈஸியான கிளிப் வந்து ரெடி ஆயிரும். உள்ள வைக்கிற பேப்பர் வந்து நம்ம கொஞ்சம் கனமாக வச்சாதான் நம்மளுக்கு வந்து ப்ரெஸ் பண்ணும்போது இது வந்து ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறமா இந்த ரைட்டிங் பேட் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கிறனால ஒரு ஸ்டிக்கர் தான் வந்து ரெடி பண்ணேன். மஷ்ரூம் ஷேப்பில் வரைஞ்சி பெயிண்ட் பண்ணி எடுத்துட்டு அந்த பேப்பருக்கு மேலே வந்து டேப் ஒட்டி அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து அந்த ரைட்டிங் பேடில் கிளிப்பும் இந்த ஸ்டிக்கரையும் நான் வந்து ஒட்டி விட்டுக்கிறேன். இது வந்து பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் ஒன் என்னென்னா, பென் ஷேப்பில் இருக்கிற பேப்பர் கட்டர் தான் பண்ண போகிறேன். அதுக்கு வேஸ்ட்டான பென்னோ இல்லைனா ஸ்கெட்ச் பென் எடுத்துகிட்டு நம்ம வந்து உள்ளே இருக்கிற ரிமூவ் பண்ணி முன்னாடி வந்து பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா வேஸ்ட்டு ஷார்ப்னர்லேருந்து அந்த பிளேடு ரிமூவ் பண்ணிக்கலாம். ஷார்ப்னரில் உள்ள பிளேடு இல்லைனா வேறு ஏதாச்சும் ஒரு பிளேட் கூட நம்ம வந்து ஹாஃபாக கட் பண்ணி இந்த மாதிரி அந்த பென் இதுக்குள்ளே வந்து நம்ம உள்ளே விட்டுக்கிட்டோம்னா ஒரு பென் பேப்பர் கட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. பேட் ஒன்று வந்து இந்த மாதிரி ஒரு வேஸ்டான பாக்ஸ் மூடி எடுத்து ஸ்கேல் சைஸில் வந்து நம்ம கட் பண்ணிக்கணும். அப்படி ஸ்கேல் இல்லைன்னா இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வேஸ்ட் பாக்ஸ் கூட நீங்கள் வச்சு அந்த லைன் வந்து வரைஞ்சிக்கலாம். இந்த ஐடியா எதுக்குன்னா, ஸ்கேல் இல்லைன்னா நம்ம வீட்டிலே வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்காண்டி தான் இந்த மாதிரி வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு இதுக்கு மேலே வந்து ஒயிட் கலர் பேப்பரை நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது வந்து ரெட் கலரில் இருக்கிறனால ஒயிட் கலர் பாக்ஸ் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா ஸ்கேலில் இருக்க மெஷர்மெண்ட்லாம் நான் வந்து இதில் எழுதிக்கிறேன். பாக்ஸோட மூடியில் வந்து ரேபிட் ஃபேஸை வரைஞ்சி கட் பண்ணி எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ்லாம் ஆட் பண்ணி அந்த ஸ்கேலுக்கு மேலே நான் ஒட்டி விட்டுட்டேன். இதெல்லாம் ஒரு ஐடியாவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. அடுத்த க்யூட் ஸ்டேஷ்னரி என்னன்னு பார்க்கலாமா. ஃபோர்த் ஒன் வந்து இந்த மாதிரி ஒரு பாட்டில் எடுத்து அதோட ஸ்டிக்கர்லாம் ரிமூவ் பண்ணிட்டு பாட்டிலில் பாட்டமும் டாப்பையும் கட் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி பிரிண்டட் கிளாத் பேக் என்கிட்ட இருந்துச்சு. அதை வந்து கட் பண்ணி அந்த பாட்டில் ஃபுல்லாகவே நான் கவர் பண்ணி எடுத்துக்கிறேன். ஆனால் இந்த கிராஃப்ட் பண்ணுறதுக்கு நம்ம கிட்ட கிளாத் பேக் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இது வந்து பிளாஸ்டிக்கும் சேர்ந்த மாதிரி இருந்தனால கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ அந்த பாட்டிலில் ஓப்பன் பிளேஸாக இருக்கிறத வந்து அதே கிளாத் பேக்கை வந்து கட் பண்ணி நம்ம க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கணும். இது வந்து ஒரு கேண்டி ஷேப்பில் இருக்கிற பவுச் தான் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஜிப்பு, வெல்க்ரோ எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம். பேக்கில் இருக்க ஹேண்டில் வந்து இதில் கட்டி விட்டுக்கலாம். ஒருவேளை கட்டி விட்டுட்டு அவுக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா ரப்பர் பேண்ட் கூட போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இருந்து பென், பென்சில், எரேசர் எதுவுமே நம்மளுக்கு வந்து கீழே விழாது, ரொம்பவே சேஃப்டியாகவும் இருக்கும். இந்த மாதிரி 2 பக்கமே நான் வந்து ரோப் கட்டினதுக்கு அப்புறமா இது பார்க்கும்போது ஏதோ கிஃப்ட் வந்து ரேப் பண்ண மாதிரி இருந்துச்சு. எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி டெக்கரேஷன் டேப்லாம் ஒட்டி விட்டுட்டு பண்ணி பார்க்குறதுக்கு ரொம்பவே ஈஸியாக தான் இருந்துச்சு. கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். 5th ஒன் வந்து எல்லாத்துக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹோம்மேட் ஸ்டிக்கர் தான். நல்லா வரைய தெரிஞ்சால் நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா ட்ரேஸ் கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி வரைஞ்சிட்டு இதுக்கு வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கணும். நான் ஸ்கெட்ச் பென்னால் பெயிண்ட் எடுத்தால் ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா கடையில் போய் கிரையான்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து நான் அதுக்கு வந்து கிரையான்ஸில் கலர் பண்ணி எடுத்து கிரையான்ஸில் கலர் பண்ணும்போது ரொம்பவே ஏஸ்தட்டிக்ஸாக வந்துச்சு. அதுக்கப்புறமா அந்த ஸ்கெட்சில் கலர் பண்ணியிருந்த வந்து ரிமூவ் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறமா இதை வந்து எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுக்கணும். ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்து ரெடி பண்ணுறதுக்கு ரொம்பவே டைம் ஆகும். இருந்தாலும் நம்ம பொறுமையாக பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து க்யூட்டான ஸ்டிக்கர்ஸ் வந்து கிடைக்கும். இந்த ஸ்டிக்கரை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி பட்டர் ஷீட் இல்லைன்னா வந்து கலர் பேப்பர். நான் வந்து பட்டர் ஷீட் இருக்கல, இந்த ட்ரெஸ்க்குள்ளெல்லாம் வச்சு தருவாங்களா ஒயிட் கலர் பேப்பர், அதை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது ஃபுல்லாகவே டேப் ஒட்டி விட்டுட்டு இந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே நம்ம வந்து டேப்பில் ஒட்டி கட் பண்ணி வச்சுக்கணும். இது ஃபுல்லாக ஒட்டினதுக்கப்புறமா பார்க்குறக்கே அழகாக இருந்துச்சு. எடுத்து யூஸ் பண்ணவே மனசு வரல. 6th ஒன் என்னென்னா, நோட் பேட் தான் வந்து ரெடி பண்ண போகிறேன். A4 ஷீட் இல்லைன்னா நோட்லேருந்து கூட பேப்பரை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு நம்மளுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நம்ம கட் பண்ணிக்கணும். ஒரு டெடிபியரோட ஃபேஸை தான் வரைஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா அதுக்கு மேலே டேப் ஒட்டி அதை ஷேப்பாக கட் பண்ணி எடுத்துட்டு எல்லோ கலர் பேப்பரை இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி விட்டுக்கிறேன். கட் பண்ணி வச்ச பேப்பர்ஸ்க்கு மேலே வந்து க்ளூ போட்டு நான் ஒட்டி விட்டுக்கிறேன். அதுக்கு மேலே ஒரு கலர் பேப்பர் போட்டு ஒட்டி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு இந்த பேப்பர்ஸ்லாம் வெளியே வராது. அந்த ஃபோல்டு பண்ணி வச்சிருந்த எல்லோ கலர் பேப்பரில் இந்த நோட் பேட், டெடிபேர் எல்லாமே நான் வந்து ஒட்டி விட்டுருக்கேன். இந்த டெடிபேர் எதுக்கு நீங்கள் வந்து யோசிக்கலாம், நான் வந்து லாஸ்ட்டாக சொல்கிறேன்.
இந்த நோட் பேடில் வந்து மணி இல்லைன்னா ஏதாச்சும் முக்கியமான கார்டு நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறக்காக தான் இந்த ப்ளூ கலர் பேப்பரை வந்து ஒட்டி விட்டுருக்கேன். அதுக்கப்புறமா ஹோம்மேடாக ரெடி பண்ண ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே ஒட்டி விட்டுட்டு இந்த நோட் பேடில் நீங்கள் என்ன நோட்ஸ் எழுதணுமோ அதை எழுதி வச்சுக்கலாம். இந்த டெடி பேரில் ஏதாச்சும் சம் போட்டு பார்க்கணுன்னா கூட நீங்கள் போட்டு பார்த்துட்டு அதை ரப் பண்ணி வச்சுக்கலாம். காட்டன் கூட இதில் கேரி பண்ணி வச்சுக்கலாம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஈஸி தான். 7th ஒன் என்னென்னா ஃபோம் ஷீட்டை வச்சு ஒரு பவுச் தான் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு இந்த ஃபோம் ஷீட்டை வந்து பாதியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு என்கிட்ட இந்த மாதிரி ஜிப்லாக் பேக் ஒன்று இருந்துச்சு, அதில் அந்த லாக்கை மட்டும் நான் தனியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ அந்த லாக் சைஸுக்கு ஃபோம் ஷீட்டை கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஜிப்லாக் பேக் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபோம் ஷீட் இல்லைன்னா கிளாத் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த லாக்கை வந்து அந்த ஃபோம் ஷீட்டில் க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த 3 பக்கமும் நம்ம வந்து க்ளூ கன் வச்சு ஒட்டி விட்டோம்னா ஒரு சூப்பரான பவுச் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை இப்படியே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சிம்பிளாக இருக்கிறதுனால நான் வந்து டெக்கரேஷன் டேப்லாம் இதில் வந்து சைடில் ஒட்டி விட்டுருக்கேன். வெல்க்ரோ கூட நம்ம வந்து இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஜிப்லாக் இல்லைன்னா இந்த மாதிரி பவுச் எல்லாம் ரெடி பண்ணி நம்ம பிடிச்சவங்களுக்கு கிஃப்ட் பண்ணலாம். 8th ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா புக் மார்க் தான் பண்ண போகிறேன். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான புக் மார்க்கு. ஃபோம் ஷீட்டில் ரேபிட்டோட ஃபேஸை வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதே மாதிரி 2 பீஸ் நம்மளுக்கு தேவை. அதுக்கப்புறமா ரேபிட் சாப்பிட்ற வந்து கேரட் தான், அதையும் வந்து ஃபோம் ஷீட்டில் வரைஞ்சி கட் பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் எந்த புக் படிக்கீங்களோ அந்த புக் லென்த்துக்கு நம்ம வந்து ரிப்பனை கட் பண்ணிக்கணும். ரிப்பன் வந்து பெருசாக இருக்கிறதுனால நான் வந்து சென்டரில் கட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா அந்த நூல்லாம் வெளியே வராமல் இருக்க இதை வந்து தீயில் இப்படி காட்டிட்டு அந்த ரேபிட்டோட ஃபேஸில் வந்து எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ்லாம் ஆட் பண்ணக்கப்புறமா இந்த ரேபிட்டோட ஃபேஸில் வந்து நம்ம அந்த ரிப்பனை சேர்த்து ஒட்டி விட்டுக்கணும். அதே மாதிரி தான் அந்த ரேபிட்டோட எண்டில் வந்து நம்ம கேரட்டை ஒட்டி விட்டுக்கணும். இப்போ வந்து இது ஒரு சூப்பரான புக் மார்க் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி என்னென்ன மாடல் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். புக் மார்க் என்னென்னா காஃபி கப் மாதிரி வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கணும். உங்கள்கிட்ட ஃபோம் ஷீட் இல்லைன்னா கார்ட்போர்டில் நான் பண்ணி காட்டியிருக்கேன், அதே மாதிரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து டீ பேக் இருக்கும்ல, அந்த டீலாம் டிப் பண்ணுற மாதிரி அதை மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கேன். இதையும் அந்த ரேபிட் ஓட்டின மாதிரி நம்ம வந்து ஒரு த்ரெட்ல ஒட்டி விட்டுக்கலாம். டைப்ல பண்ணிருக்கேன், ஃபோம் ஷீட்லயும் பண்ணிருக்கேன், இன்னொன்று வந்து கார்ட்போர்ட்லயும் பண்ணிருக்கேன். எது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. புக் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இந்த மாதிரிலாம் புக் மார்க் ரெடி பண்ணி கொடுங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.